side we have to exit, this and this one. Same, okay. Yes, thank you. Bye bye. வந்துட்டோங்க Zurich. Bye bye. Yeah. ஃபைனலாக ஐயோ எனக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து இறங்கினாப்புல இருக்கு. செம புளியாக இருக்கு. உங்களுக்கு கேமராலே தெரிஞ்சு நினைக்கிறேன், அவ்வளோ மிஸ்டாக இருக்குங்க. ஐயோ ஷூ லேஸ் வேறு வந்துருச்சு. செம்மையாக இருக்குது ப்ரோ. கூலி என்ன சொல்கிறது, ஃப்ரீஜில் வந்து நம்ம இருந்தப்போ இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. செம்ம சில்லுன்னு இருக்குது. ஆக்சுவலாக இந்த கேமரா லென்ஸ் லைட்டாக மிஸ்ட் ஆன மாதிரி இருக்குது. வெளியில் போனால் இன்னும் எப்படி இருந்துச்சு ஏர்போர்ட்டுக்குள்ளே எப்படியா. செகண்ட் டைம் Zurich லேண்டட். இந்த கிளைமேட்டை பார்க்கணும் தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எஸ், சூப்பராக இருக்குது. இதுதாங்க நம்ம ஆக்சுவலாக நம்ம ஃப்ளைட்லேருந்து இறங்கி வந்தோன்னே இதுதான் பாத்வே. இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் காமிக்கிறேன். நம்ம டூர் வந்து அப்படி தான் வரணும் போல். ஜப்பானீஸ் இங்கே வந்துருக்காங்க போல். நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஜேஎஃப்எம் பஸ். இப்போ நம்ம இங்கேருந்து வந்து கீழே ஒரு ட்ரெயின் இருக்குல்ல, அந்த ட்ரெயினில் போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு போனோம். அங்கே தான் இமிக்ரேஷன் இருக்கும். அது முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி இது முடிஞ்ச பிறகு நம்ம இமிக்ரேஷன் முடிஞ்ச பிறகு வெளில வந்துடலாம். பட் எல்லோரும் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் தான். இப்போ தான் நம்ம வந்து இமிக்ரேஷன் முடித்தோம் இங்கே ஜூரிச்சில். ஆக்சுவலாக ஜூரிச் வந்து லேண்ட் ஆகிடுச்சு. அங்கேருந்து நம்ம இறங்கி ஏர்ப்ளேன் வந்து இறங்கி கொஞ்சம் தூரம் வந்து ஒரு ட்ரெயின் பிடிச்சி இங்கே வந்து இமிக்ரேஷன் செக் முடிச்சுட்டு இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்கோம். மேலே போன பிறகு லக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் போயிட வேண்டியதாங்க இந்த ஏர்போர்ட்டை விட்டு. பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஜூரிச் இந்த கிளைமேட்டாக எப்பயும் உங்களுக்கு கொஞ்சம் ப்ளர்ரியாக தெரியுதா? ஆக்சுவலாக லென்ஸ் எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் மிஸ்ட் ஆகிடுது. கொஞ்சம் அப்பப்போ தொடச்சி எடுக்கணும் போல். இந்த மாதிரி ட்ராலியில் லக்கேஜ் வரும். நம்ம செக் பண்ணிவிட்டு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு எடுத்துக்க வேண்டியதான். அந்த லக்கேஜ் வந்துச்சா இல்லையான்னு கூட தெரியலையே. ஆக்சுவலாக அந்த மாதிரி போட் இருக்குல்ல, அந்த போட்டில் வந்து நம்ம எந்த ஃப்ளைட்டில் வந்தோமோ அந்த ஃப்ளைட் நம்பர் இருக்கும். அந்த ஃப்ளைட் நம்பர் கீழே தான் இந்த கன்வேயரில் நம்ம லக்கேஜஸ்லாம் வருங்க. அப்படியே எடுத்துகிட்டு வெளில போக வேண்டியதான். ஜூரிச்சோட டியூட்டி ஃப்ரீ பார்த்தீங்களா. லக்கேஜ் எடுத்தாச்சு. அப்புறம் நம்ம வெளியில் போயிட்டு கேபில் இல்லைனா ஆக்சுவலாக ட்ராமில் ஏறி ரூமுக்கு போக வேண்டியதான். நெக்ஸ்ட்டு நம்ம ரூமில் மீட் பண்ணலாம். எமிரேட்ஸ் குரூப் வருது. ஆல்ரெடி செக்இன் பண்ணியாச்சு. நீங்கள் அந்த நம்பரில் பண்ணிட்டீங்க தானே? அப்பாடி ஒரு வழியாக ஜூரிச் வந்து சேர்ந்தாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஆனால் செம்ம குளிர். ஆக்சுவலாக நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து அங்கே இமிக்ரேஷன் முடிச்சு வந்ததை விட இப்போ வெளியில் வர்றது செம்ம குளிராக இருக்குது. இன்னும் வந்து வெளியில் போனால் எப்படி இருக்குன்னு தெரில. ஆக்சுவலாக 2-3 நாளுக்கு முன்னாடி தான் ஸ்னோ ஃபாலோ ஆகிட்டு இருந்துச்சான். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் போயிட்டு. ஐயோ அதெல்லாம் அனுபவிக்க தானே வந்திருக்கோம், அதெல்லாம் காமிக்கிறோம். ஐயோ வந்துடுறா. எஸ், வெளியில் வந்துட்டோம். இங்கேருந்து டேம் ஏற வேண்டியதான். வா செம குளிராக இருக்குங்க. உண்மையிலே செம குளிராக இருக்கு. ஐயோ ஏங்க புகை வருதுங்க. இருங்க, தெரியுதா? ஜேஎஃப்எம் பஸ் புகை வருது வயலேருந்து. இப்போதான் வந்து இறங்கணும். அதுக்குள்ளேயே என்னடா குளிர் இது, மரண குளிராக இருக்கு. ஐயோ லென்ஸை தொடச்சிக்கிட்டே இருக்கணும் போலயே. அதையும் தம்மடிக்கிறது தேவையில்லாம ஊதுனாலே போகும் போலேவா சாமி. சூப்பருங்க கிளைமேட்டு, தாறுமாறா இருக்கு. போன வாட்டி வரும்போது இந்த கிளைமேட்டை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அவ்வளோவா இல்லை. பட் இந்த வாட்டி செம்மையாக இருக்குது கிளைமேட், சூப்பராக இருக்குது. ஆனால் காய்ச்சி வந்துடாமல் இருக்கணும். ஆக்சுவலாக இங்கே டிக்கெட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். நான் போன வாட்டி வந்த போதே காமிச்சிருப்பேன் எப்படி இங்கே டிக்கெட் எடுக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ட்ராமுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். ஏன்னா கேபில் போகிறது வந்து ரொம்ப காஸ்ட்லி. அதை கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே வந்து
பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நான் போக போக அங்கே சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். அங்கே போய் பேக்கேஜ் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ டிக்கெட் எப்படி எடுக்கணும், ஸோ நம்மள பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இங்கே எப்படி இருக்குன்றது எல்லாமே நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சால் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். பாருங்கள், ஃப்ளைட்டு போகிற சவுண்டு கேட்குதா மேலே? இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதுல்ல தம்பி. வட்ட ஏதாவது ஒன்று கோளாறை கொடுக்குறீங்க. ஒன்று வீடியோ கோளாறாக இருக்குது, இல்லை ஆடியோவில் கோளாறாக இருக்குது. வாயெல்லாம் உளருதே ஊரில். டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ராமில் ஏறிட்டு அதை போகிறது ஒரு 2-3 ஷார்ட்ஸ் காமிச்சிட்டு மீதி வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. ஃபுல்காஃபன் ஏர்போர்ட்லேருந்து நம்ம டிக்கெட் எடுத்துருக்கோம். ஜூரிச் ஆர்லிகான் போகிறதுக்கு. ஸோ ட்ராமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ராம் வந்த பிறகு அதில் ஏறி போக வேண்டியதான். இந்த சிட்டியை ஃபுல்லுமே வந்து எல்லாமே பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க கிறிஸ்மஸ்க்காக. சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே, லைட்டிங்கோட. எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா? ஆக்சுவலாக மழை வேறு பெஞ்சிட்ருக்குங்க, மழை தூரிட்டுருக்கு. அப்பா பேசினாலே போக வருது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் வந்துருச்சு இங்கே. அதாங்க ஈஸி அக்சஸ். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து செம்ம ஈஸி அக்சஸாக இருக்கும். நம்ம வந்து ஏதாச்சும் வச்சுட்டு உட்காந்துடலாம். கிளம்பிட்டோம். இதுதான் ஃபுல்காஃபன் ஏர்போர்ட். இப்போ நம்ம ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் போயிட்டுருக்கோம். சிட்டிக்குள்ளே செம்மையாக இருக்குது, சும்மா குளிராக இருக்குது, கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. மழை வேறு லைட்டாக தூரிட்டு இருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து இந்த சிட்டி பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி மாதிரி. இங்கே நிறையா வந்து ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது. சொல்லும் போதே பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கலாக சேலஞ்ச் இருக்கிறவங்களுக்கும் அவங்க வந்து சூப்பராக வந்து இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ட்ராவல் ஃபெசிலிட்டிஸ். அவங்களுக்கு நீங்கள் டோர் ஓப்பன் ஆகும் போதே பார்த்துருப்பீங்க. நேராக இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அவங்க வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிசிக்கல் சேலஞ்சாக இருக்குது அவங்களுக்கு. இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி சூப்பராக இருக்குது. அவங்க உள்ளுக்குள்ள வந்த பிறகு அந்த மாதிரி சைடில் ஹேண்டில் மாதிரி இருப்பாங்க, அதை பிடிச்சிட்டு இந்த ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து இங்கே ஜூரிச்சில் சுவிட்சர்லாண்டில் சூப்பராக இருக்குங்க. ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோவா இருக்காது. ஃபுல்லுமே காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓன் ஃபெசிலிட்டி தான் சூப்பராக இருக்கும். பட் இங்கே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சிட்டிஸ் பார்க்குறீங்களா? உட்காந்துடலாமா? அந்த ஆட்டம் ஆடுது, உட்காந்துடுறேன். ஜேஎஃப்எம் வியூஸ். ஆக்சுவலாக நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். இந்த ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது ஃபுல்லும் அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ளுக்குள்ள இதை பேக் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடறேன், அப்போ தான் கிளியராக இருக்கும். இல்லைனா வந்து ஒரு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ நம்ம ஆக்சுவலாக நம்ம உள்ளுக்குள்ளே போகிறோம். இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, கிளாஸ் டேபிள் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இது ஒரு பெட்ரூமு. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? கபோர்டு, நம்ம ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கிறதுக்கு. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்னோட அப்படி ஓப்பன் ஆகுது சாமி. அது எப்படி ஓப்பன் பண்ணோம். அயன் பாக்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் ரேக் மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம பிடிச்சதை வச்சுக்கலாம். ஓகே, இந்த ரூம் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரூம் ஆஹா சூப்பருங்க. கிச்சன் மாதிரி அழகாக அம்சமாக கொடுத்துருக்காங்க. லைட் எங்கே இருக்குது? லைட் சுவிட்ச் எங்கே இருக்குன்னு தெரியல. சரி, லேட்டாக வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. லைட் எங்கே கொடுத்துருக்காங்க தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ரோப் மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம் போல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே.
எல்லாமே லைட் எங்கே இருக்குங்க? இதுதான் லைட்டா? அப்படின்னா அங்கேயும் லைட் இதுவாக தான் இருக்கும். எஸ், சூப்பராக இருக்குது. நம்ம சமைக்கணும்னா இங்கே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓவனும் இருக்குது, வாட்டர் ஹீட்டரும் இருக்குது, ஸோ இதுவும் இருக்குது நம்ம சமைக்கிறதுக்கு. சிம்னியும் அழகாக கொடுத்துருக்காங்க, அப்படியே ஒரு வீடு மாதிரியே கொடுத்துருக்காங்க. இது ஓகே. இந்த லைட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாவ், ஒரு ஹால் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்தோன்னா இங்கே சாப்பிட்டுக்கலாம். இங்கே டிவியும் இருக்குது. அப்படியே பார்க்கலாம். ஓகே, ஆஹா, அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. பால்கனிலாம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ. யாராவே முரட்டால போயிட்டு இருக்கான், அந்த மாதிரி தான் பஸ்காரன் போறேன். நம்ம தான் வெயிட் பண்ணுறோம். இப்போ வெதர் பார்த்தீங்கன்னா 8 டிகிரி ப்ளஸ் வந்து ரெயினும் பெஞ்சிட்டு, என்ன சொல்கிறது, ஸ்ப்ரே ஆகிற மாதிரி அப்படி அழகாக பெஞ்சிட்டு ரெயினும் போரிங் குட்டியாக அப்படியே விழுந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்விஸ்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்விஸ்ஸில் இது தாங்க ஸ்பெஷல், இந்த மாதிரி பன் ஐட்டம் தான் ஸ்பெஷல். இதுக்கு வந்து குரோசான் அப்படின்னு சொல்கிறாங்க. குரோசான்லேயே இது வந்து பட்டர் குரோசான் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஸ்விஸ்ஸில் வந்து ஸ்பெஷல் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுவும் வந்து சீஸும் வந்து ரொம்ப ஃபேமஸாக இங்கே வந்து மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ ஃப்ளைட்டில் கூட எனக்கு இது மாதிரி தான் ஒன்று சிக்கன் வச்சு ஒன்று தந்தாங்க, சாண்ட்விச் மாதிரி. டோனட்ஸு ப்ளஸ் வந்து சீஸு அப்புறமேட்டு ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. கிறிஸ்மஸுக்கு டெக்கரேஷனுக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கலாம். இதெல்லாம் நல்லா இருக்குல்ல, இது நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஜிங்கிள் பெல் சொல்கிறது, இந்த கலர் கலராக இருக்குது, இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. எல்லாமே கிறிஸ்மஸ்க்கு தேவையான டெக்கரேஷன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு ஃபுல்லுமே ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பீஸா கூட ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்காங்க. வேணுங்கப்போ எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க போல். இப்போ நம்ம வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கோம். இன்றைக்கி தான் நாங்கள் வந்து லேண்ட் ஆன பிறகு நாங்கள் வந்து காஃபி சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து வெளில போயிருந்தேங்க. அப்போ நார்மலாக நான் வந்து நீங்கள் என்னோடய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா பார்க்க போகிறீங்க, ஓகேவா? அப்போ வந்து நார்மலாக ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு தெர்மல் போட்டு தான் உள்ளுக்குள்ளே போய் சாப்பிட போனோம். ஜஸ்ட் வெளில போயிட்டு வந்து ஒரு காஃபி மட்டும் எடுத்துகிட்டு ஒரு ப்ரோட்டீன் ஷேக் வந்து கூலாக ஒன்று எடுத்தேன்.
அது 2 சிப்பரும் பிடிச்சி கை அதான் ஜேஃபம் யூஸ் நம்ம கை ஃபுல்லுமே விரைச்சிருச்சு. ஸோ நானும் சரி விரைச்சிருச்சு கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்த்தா கை வந்து என்ன சொல்கிறது கட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க அந்த விரலாம். அப்படியே திருப்பி வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடி வந்து இந்த க்ளவுஸ் நீங்கள் பார்க்குறீங்க இது ஸ்டைலுக்காக போடல, அவ்வளோ குளிர் இங்கே இருக்குது. இப்போது டிகிரி என்னன்னு எனக்கு தெரியல எக்ஸாக்டாக, பட் அப்போது பார்த்தீங்கன்னா -6 டிகிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வியர் பண்ணியிருக்கேன் ஜாக்கெட்டு ப்ளஸ் வந்து இது இல்லாமல் வந்து வெளில போக முடியாது போல். அப்போ எவ்வளோ டிகிரி இருந்துச்சு? 7. அப்போ 8 டிகிரிக்கே அப்படி குளிருச்சு. இப்போ என்ன டிகிரின்னு தெரியல. இப்போ கொஞ்சம் லேட்லாம் ஆகலை. இங்கே பொறுத்த வரைக்கும் 5:30 தான் ஆகுது. பட் இங்கே வந்து இருட்டாக இருக்கா, நைட்டு 9-10 மணி ஆன மாதிரி இருக்கா. பட் வந்து ஆனால் 6 இல்லைனா 5:30 தான் ஆகுது இங்கே ஸ்விஸ் டைமுக்கு. வெளில போயிட்டு வந்து சாப்பிட போகிறோம். நான் ஆல்ரெடி நம்ம ரூம் டூரை வந்து காமிச்சிருப்பேன், அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்பீங்க. இது வந்து நம்ம டிப்பிக்கலாக நம்ம இந்தியன்ஸ் வந்து எப்படி வாழ்வாங்களோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில், அதே மாதிரி இங்கேயும் ஸோ ஃபேமிலியோட அப்பார்ட்மெண்ட்டாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு ஒரு ரூம் தந்திருக்காங்க. அது தந்த ரூம் பார்த்தீங்கன்னா டபுள் பிஹெச்கே. ஒரு என்னென்னா 2 பெட்ரூமு, ஒரு நான் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு ஹால் ஒன்று, அப்புறம் கிச்சனு, அப்புறமேட்டு பாத்ரூம், பால்கனியோட சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துருப்பீங்க, இல்லைனா பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட் ஒரு ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணலாம். ஜேஃபம் வியூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னேன்ல மணி வந்து 5:30 தான் ஆகுது, ஈவினிங் தான் ஆகுது. பட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிளைமேட்டு. ஒரு 8 இல்லை 10 மணி ஆனால் கிளைமேட் எப்போ இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான். இப்படி தாங்க இருக்குது. ஆனால் நீங்கள் என்னை பார்க்குறது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து அழகுக்காகலாம் போகல, அவ்வளோ குளிர். ஸோ அவ்வளோ ஒரு குளிரை தாங்கிறதுக்கு இதை போட்டால் தான் முடியுது. பட் இப்போ தான் நான் போகிறேன், அதை போட்டு தாங்க முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். மீதி வந்து அப்படியே ஃபர்தராக கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன். ஓகே வாங்க பாருங்கள் என்னோட சேர்ந்து.